என்னை ஏன் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க? அது ஒரு பொண்ணு கூட நீ சுத்திக்கிட்டு இருக்கல, அது என்னோட பர்சனல் மேட்டர். உன்னோட பர்சனல் மேட்டர் தான் என்னோட ஃபேமிலி மேட்டர். பிரார்த்தனா என்னோட தங்கச்சி. என்ன அதிர்ச்சியா இருக்க? உனக்கு இருக்கோ இல்லையோ, நிச்சயமா எனக்கு இருக்கு மிஸ்டர் கரண். திட்டம் போட்டு நாடகம் நடத்திட்ட, கடைசியில அடிமடியிலே கை வச்சிட்ட. நான் இப்ப என்ன காப்பாத்திக்கணும். மிஸ்டர் திலீப், நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்லை. நீங்க என்ன சொல்ல வரீங்க இப்போ? நாளைக்கு காலையில 10 மணிக்கு நாம சந்திப்போம். என்னம்மா அது, வந்தவங்கள வாங்கன்னு கூட கூப்பிடாம நிக்க வச்சிட்டு இருக்கியே? அண்ணா, அவர்தான் கரண். ஓ, வெல்கம் மிஸ்டர் கரண். ஏய், முதல்ல வந்திருக்காரு, குடிக்க ஏதாவது கொண்டு வா. ஓ, அவருக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தானே நல்லா தெரியும். ப்ளீஸ் கம், கம் ஆன். மிஸ்டர் கரண், காதல்ங்கிறது ஒரு பொது சொத்து. காதல் பண்றது தப்பு இல்ல, அதையே வாழ்க்கையா மாத்திக்கணும். அதை காப்பாத்துற தன்னம்பிக்கை இல்லைன்னா அதுதான் தப்பு. கரண், உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரே ஒரு பதில் தான் வேணும். நான் காதலுக்கு எதிரி இல்லை. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் நான் அளந்துதான் வச்சிருக்கேன். உங்க காதல் தான் பெருசுன்னா, கட்டுன துணியோட மட்டும்தான் என் தங்கச்சிய உங்களோட அனுப்ப போறேன். இதுல 10 லட்சம் ரூபாய் இருக்கு. காதலை விட இந்த பணம் தான் பெருசுன்னு நினைச்சீங்கன்னா எடுத்துக்கங்க. நீங்களே முடிவு பண்ணுங்க, பணமா காதலா?
ஏப்பா காசுக்காக காதலையே வித்துட்டியே. நானும் காசுக்கு ஆசைப்படுறவன் தான். ஆனா காசுக்காக மத்தவங்க மனசை நோகடிச்சது இல்லை. நீ அந்த பொண்ணை கொலை பண்ணியிருந்தா கூட மன்னிச்சிருப்பேன். ச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என்ன? காலிங் பெல் அடிக்குதுல, காதுல விழலையா? நான் பாத்ரூம்ல இருக்கேன். நான் கிச்சன்ல ரொம்ப பிஸியா இருக்கேன். அப்ப உங்க அப்பாவை போய் திறக்க சொல்லு. அப்பா ஹாஸ்பிடல் போயிருக்காங்க செக்கப்க்கு. ஓஹோ, இத கிச்சனா? எப்ப பார்த்தாலும் மேக்கப் பண்ணிட்டே இரு. பெரிய ஸ்ரீதேவி நடப்பு. இந்த வீட்ல கொஞ்சம் வேலை செய்ய கூடாதா? அதுக்கு தான் நீங்க இருக்கீங்கல்ல. என்ன சொன்ன? சர்ப்ரைஸ் பண்றதுக்கு நீங்க. சார் பால்காசு. யோ கத்தாதயா. வணக்கம். வந்தனம். நமஸ்தே. நமஸ்கார். ஏப்பா சொல்றத சொல்ல மாட்டியா? நீ பாட்டுக்கு ஏதாவது புதுசா சொல்லிட்டே போற. சார் பணத்தை கொடு சார். நான் போனா தான் மாடு வாயை திறக்கும். கொட்டையை விடவா? புண்ணாக்குதுனே. நீயே ஒரு புண்ணாக்கு. மாட்டுக்கு பக்கத்துல போயிடாதடா. உன்னையே புண்ணாக்கு நினைச்சு தின்னற போகுது. இந்த அப்படி இடத்த காலி பண்ணு. என்ன சார், நல்ல நோட்டுல கள்ள நோட்டு தான் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல வெள்ள நோட்டு வருது. என்ன கலப்படமா? யோ நீ மட்டும் என்னமா பால்ல தண்ணிய கலக்கல? அது வந்து சார், என்ன எது வந்து எதுல எது கலக்கணும்னு ஒரு விவசாயம் இருக்கு. அரிசியில கல்ல கலந்தா தப்பு, காப்பி கொட்டையில புளியங்கொட்டை கலந்தா தப்பு. ஆனா தங்கத்துல செம்பு கலந்தா கரெக்ட். அவ்வளவு ஏன், ஒரு ஜாதிக்காரை இன்னொரு ஜாதிக்காரிய காதல் பண்ணி கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டா அவனுக்கு கவர்மெண்ட் அவார்டே கொடுக்கும். நீ பால்ல தண்ணிய கலந்தா கவர்மெண்ட் உனக்கு ரிமாண்ட் தான் கொடுக்கும். சார் நம்ம கையில வச்சுக்காத. சரி என் கையில வச்சுக்கிறேன். இத குடு சார். என்ன விளையாடுறியா? போட்டாட்டே குடித்தா மூக்கெல்லாம் உள்ள போயிரும். யோ இந்த அப்படி இதுல மொத்த பணம் இருக்கு. உனக்கு புத்தி வரணும்ன்றதுக்கு தான் சொன்னேன். ஆ. இனிமே பால்ல தண்ணிய கலக்காத. அப்படியே கலந்தாலும் சுத்தமான தண்ணியா கல. அது மட்டும் முடியாது சார். ஏன்? பாலை விட தண்ணி, சுத்தமான தண்ணி விலை அதிகம். பாட்டில் 25 ரூபா. அதனால நாளையில இருந்து சுத்தமான பாலையே கொடுத்துறேன். அது பெட்டர். உன் பால்ல வருமா பட்டர்? கடைஞ்சு பாரு வரும் வெண்ணெய். ஏய் வா, இது என்ன தொப்பியா இல்ல முடியா? ரெண்டும் தான். கேட்டதே தப்பா போச்சு. இது கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டீங்களே. டிபன் சாப்பிடலாம். ஆமா, இந்த வீட்ல டிஃபன் நல்லா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுவும் பிரமாதமா இருக்குன்னு தெரியும். போலாமா? அது இந்த அவன் என்ன சொன்னானே, அது யார்கிட்டயும் சொல்லிடாத. இவன் ஒரு